எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. அப்புறம் அந்த நான் முதல்வன், அப்புறம் இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்கிற இந்த கேம்ப்ஸ், அதாவது கல்லூரி கனவு போன்ற இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் படி நிறைய நம்ம நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் தான் நம்ம உயர்கல்வியில் அந்த க்ரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நல்லாவே இருக்குது. ஆனால் நம்ம நோக்கம்னா 100% எத்தனை பசங்க 12th ஸ்டாண்டர்டு படிக்கிறாங்களோ அவங்க அனைவரையும் உயர்கல்வி, அது மெடிசன் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, அல்லது அறிவியல் இருந்தாலும் சரி, இல்லாட்டி பாலிடெக்னிக் போன்ற உயர்கல்வியில் கட்டாயமாக சேரணும். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம இந்த ஆரம்பிச்சிருக்கோம். இதை ஒரு சிறப்பாக திட்டம். இன்றைக்கு நம்ம சென்னையில் இதை ஆரம்பித்து அனைத்து மாவட்டங்களில் இந்த மாதிரி கேம்ப்ஸ் நடக்கும். அந்த கேம்ப்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும், அதெல்லாம் பேசுவோம். ஸோ இதுக்கு இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒவ்வொரு பகுதியில் எத்தனை பசங்க உயர்கல்வியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறாங்க அவங்களோட கணக்கெடுப்பு எடுத்து அவங்க டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி அதுக்கு ஒரு குழுவை ரெடி பண்ணுறோம். அந்த ஸ்கூல்லேருந்து, ரெவென்யூலேருந்து, அதே மாதிரி பஞ்சாயத் போன்ற அனைத்து ஒருங்கிணைந்த ஒரு குழு ரெடி பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இந்த கேம்ப்ஸில் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க போகிறோம், என்னென்ன அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த கல்லூரியில், எந்தெந்த பாலிடெக்னிக்கில், எந்தெந்த ஐடிஐயில் வேக்கன்சிஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி இவங்க அனைவரையும் அந்த காலேஜஸில் சேரணும். ஏன்னா இப்போ முக்கியமாக நமக்கு புதுமை பெண்கள் பொறுத்துறையில் 12th ஸ்டாண்டர்ட் வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து படித்த பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் இருக்குது. மாதம் அவங்களுக்கு 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக கொடுக்குறோம். அதே மாதிரி பாய்ஸ் பொறுத்துறையில் அவங்களுக்கு அது தமிழ் புதல்வன் ஸ்கீமும் இந்த வருது. ஸோ இந்த 2 ஸ்கீமு ப்ளஸ் அந்த அரசாங்கத்தில் எடுத்த முயற்சினால் இந்த க்ரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வியில் இன்னும் கூடுதலாக மாணவ மாணவிகள் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதை பார்த்துட்ருக்கோம். கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்து அதை படிப்படியாக இன்னும் மேலே போயிட்டுருக்கு. அதை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதம் தொடங்க இருப்பதாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த திட்டத்தின் சிறப்புகள் என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாகத்தான் இந்த நான் முதல்வன் பள்ளி பகுதிகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். குறிப்பாக இந்த +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்விக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பது. மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு செல்லும் போது மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஒரு 2 லட்சம் மாணவிகள் பயனடைந்து வருகிறார்கள். உயர்கல்வியில் அவர்கள் தொடர்ந்து படிக்கும் போது மாணவர்களுடைய சேர்க்கை என்பதும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் புதல்வன் திட்டம் என்பது மாணவர்களுக்கான திட்டம். மாணவர்களுக்கு ஏற்கனவே திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல மாணவர்களுக்கான திட்டம் என்பது எப்போது தொடங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில அது ஜூலை மாதம் தொடங்கப்படும் என்று தற்போது தலைமைச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிவுட்டு தேர்தல் நடவடிக்கைகள் திரும்ப பெற்ற பிறகு நடைமுறை என்பது கொண்டு வரப்படும். அந்த வகையில் ஜூலை மாதம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடைமுறையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழக முதலமைச்சரால் இந்த திட்டம் என்பது தொடங்கி வைக்கப்படும். அதன் மூலமாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு செல்லும் போது மாதம் 1000 அவருடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும். இது உயர்கல்விக்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. அதற்காக தமிழக முதலமைச்சர் திட்டத்தை செயல்படுத்த உள்ளார். அதே நேரத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தற்போது அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கும் அந்த திட்டம் என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது தமிழகத்துல அரசு பள்ளியில் படித்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுக்கு 1000 மாணவர்களுக்கு மாதம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டோ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது.
விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.